हाय बच्चों, नमस्ते। आज हम क्या सीखने जा रहे हैं। प्रवीण उत्तराद बुक से செகண்ட் பேப்பரில் ஒரு எஸ்ஸே பார்க்கலாம் இன்றைக்கி. சரி வாங்க பார்க்கலாம். சாகித்யக்கே ஸ்வரூப் அப்படின்னா இலக்கியத்தின் வடிவங்கள். சரிங்களா? क्वेश्चन பாருங்கள். साहित्य हमारी मानसिक प्रक्रिया अर्थात विचारों भावों और संकल्पों की शाब्दिक अभिव्यक्ति है स्पष्ट कीजिए அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இலக்கியம் என்பது மன செயல்முறையின் வாய்மொழி வெளிப்பாடாகும். எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் தீர்மானங்களை பற்றி விவரிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரஸ்தாவனா அப்படின்னா முன்னுரை. மனுஷிய ஏக் சாமாஜிக் பிராணி ஹே, மனிதன் ஒரு சமூக விலங்கு. அந்நிய பிராணியோ சே உஸ்கா ஸ்தான் காஃபி ஊப்பர் ஹே, அதாவது மற்ற உயிரினங்களை விட அவரது நிலை மிகவும் உயர்ந்தது. இஸ்கா பிரம்ம காரன் உஸ்கி சிந்தனா சக்தி ஓர் தர்க் சக்தி ஹை, அதாவது இதற்கு முக்கிய காரணம் அவனுடைய சிந்தனை சக்தி மற்றும் பகுத்தறியும் சக்தி. தர்க் சக்தி அப்படின்னா பகுத்தறியும் சக்தி. வக் அந்நிய பிராணியோ கே சமான் நகியே, மற்ற உயிரினங்களைப் போல் அவன் இல்லை. मनुष्य तभी मनुष्य कहलाया जाएगा जब उसमें साहित्य और संगीत के प्रति रुचि हो, அதாவது இலக்கியத்திலும் சரி இசையிலும் சரி ஆர்வம் இருந்தால்தான் மனிதன் மனிதன் என்று அழைக்கப்படுகிறான். சாகித்ய கோ கபி பி மனுஷ்ய சே அலக் நஹி கர் சக்தே, அதாவது இலக்கியத்தை மனிதர்களிடமிருந்து ஒருபோதும் பிரிக்க முடியாது. साहित्य तो निस्संदेह हमारी मानसिक प्रतिक्रिया अर्थात विचारों भावों और संकल्पों की शाब्दिक अभिव्यक्ति है, அதாவது இலக்கியம் என்பது சந்தேகத்திற்குரிய இடமின்றி நமது மன எதிர்வினை, அதாவது எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் தீர்மானங்களின் வாய்மொழி வெளிப்பாடு ஆகும். சரிங்களா? சாகித்ய அப்படின்னா இலக்கியம். மனுஷ்ய கே ஜீவன் மே சாகித்ய கஸ்தான் அதீத்திய ஹே, அதாவது மனித வாழ்வில் இலக்கியத்தின் இடம் தனித்துவமானது. மனுஷிய அப்பனி பாவனாவோக்கோ கபி சிப்பானா நகி ஜான்தா ஹே, அதாவது மனிதனுக்கு தன் உணர்வுகளை மறைப்பது எப்படி என்பது கூட தெரியாது. வஹர் ரூபசே அப்பனி பாவனாவோக்கோ பிரகட்கர் தேத்தா ஹே, அதாவது அவர் தனது உணர்வுகளை எல்லா வகையிலும் என்ன செய்கிறார் அப்படின்னா பிரகட்கர் தேத்தா ஹே அப்படின்னா வெளிப்படுத்துகிறார். साहित्यकार अपने अनुभवों के आधार पर विभिन्न रचनाओं का सृजन करते हैं, அதாவது சாகித்யக்கார் அப்படின்னா யாருன்னா எழுத்தாளர். சரிங்களா? எழுத்தாளர்கள் தங்கள் அனுபவங்களின் அடிப்படையில் வெவ்வேறு வினாக்களை என்ன செய்கிறார்கள் அப்படின்னா உருவாக்குகிறார்கள். सृजन करते हैं அப்படின்னா உருவாக்குகிறார்கள். साहित्यकार चाहे कवि हो चाहे लेखक शैली शायद पद्य हो या गद्य अनुभवों और भावों को वे शब्द देते हैं, அதாவது இலக்கியம் எழுதுபவர் கவிஞராக இருந்தாலும் சரி எழுத்தாளராக இருந்தாலும் சரி அந்த வகை கவிதையாகவோ அல்லது உரைநடையாகவோ இருக்கலாம். அவை அனுபவங்களுக்கும் உணர்வுகளுக்கும் வார்த்தைகளாகவே என்ன செய்கின்றன, शब्द देते हैं, வார்த்தைகளாக தருகின்றன. साहित्यकार के आम जनता का मित्र होने के कारण यही कारण है, மித்ர ஹோனேக்கா எஹி காரன் ஹே. சரிங்களா? சாகித்யக்கார் அப்படின்னா இலக்கியவாதி பொதுமக்களின் நண்பனாக இருப்பதற்கு இதுவே ஒரு காரணம். சரிங்களா? சாகித்ய ஹமாரி மானசிக் प्रतिक्रिया अर्थात विचारों भावों और संकल्पों की शाब्दिक अभिव्यक्ति है. साहित्यकार यही काम किया करते हैं, அதாவது இலக்கியம் என்பது நமது மன எதிர்வினைகள், அதாவது எண்ணங்கள் அப்படின்னா விசாரம், பாவம் அப்படின்னா உணர்வுகள், சங்கல்போ அப்படின்னா தீர்மானங்கள், ஷாப்திக் அபிவக்தி ஹை. சாகித்யக்கார் யஹி காம் கியா கர்த்தே ஹே, அதாவது வாய்மொழி வெளிப்பாடு, இதைத்தான் எழுத்தாளர்களும் செய்கிறார்கள். சரிங்களா? சாகித்யக்கார் அப்படின்னா இலக்கியவாதிகள். சாகித்யக்கார் சமாஜ் கி ஹி ஏக் அங்கு ஹை, அதாவது ஒரு எழுத்தாளர் சமூகத்தின் ஒரு அங்கம். உன்மே ஜோ பாவனாயே உற்பன்ன ஹோத்தி ஹே வே இசி சமாஜ் சே ஜன்மே ஹே அப்படின்னா பிறக்கிறது. சரிங்களா? அதாவது அவர்களுக்குள் எழும் உணர்வுகள் இந்த சமூகத்திலிருந்தே பிறக்கின்றன. ஜன்மே ஹே அப்படின்னா பிறக்கின்றன. சாகித்யக்கார் அப்பனி கல்பனாவோக்கோ ரூப தேத்தே ஹே, அதாவது எழுத்தாளர்கள் தங்கள் கற்பனைகளுக்கு வடிவம் கொடுக்கிறார்கள். சரிங்களா? அடுத்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உன்கி கல்பனாவோ விசாரோ பாவோ கா மூல காரன் உன்கா समाज और जीवन शैली मात्र है. उनकी कल्पना विचारों भावों का मूल कारण उनका समाज और जीवन
ஜீவன் ஷைலி மாத்ரகே அப்படின்னா அவர்களின் கற்பனைகள், எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளுக்கு மூலக்காரணம் வந்து அவர்கள் சமூகம் மற்றும் வடிவங்கள், வாழ்க்கை முறை. சரிங்களா? அதாவது கல்பனாவோ அப்படின்னா கற்பனைகள். சரிங்களா? விசாரோ அப்படின்னா எண்ணங்கள், பாவோ அப்படின்னா உணர்வுகள். இதற்கெல்லாம் ஒரு மூல காரணம் அப்படின்னா அந்த சமூகம் மற்றும் வாழ்க்கை முறை. சரிங்களா? அந்நிய லோக்கி கல்பனா இஸ் லோக்கி ஜீவன் ஷைலி பர் ஆதாரித் ஹே. அதாவது மற்ற உலகங்களின் கற்பனை வந்து இந்த உலகின் வாழ்க்கை முறையை வந்து அடிப்படையாக கொண்டது. சரிங்களா? இஸ்லியே உன்கி அபிவக்தி ஹி ஷப்தோ கா ரூப பாத்தி ஹே. அதாவது எனவே அவற்றின் வெளிப்பாடுகள் வந்து வார்த்தைகளின் வடிவத்தை வந்து கொடுக்கின்றன. சரிங்களா? சாகித்யகார் சமாஜ் கா ஹி ஏக் அங்க ஹே. அதாவது ஒரு எழுத்தாளர் வந்து சமூகத்தின் ஒரு அங்கம். சாகித்யकार जो भी लिखते हैं अपने विचारों, कल्पनाओं तथा भावों के आधार पर ही लिखते हैं. साहित्यकार समाज का ही एक अंग है. சரிங்களா? அதாவது எழுத்தாளர்கள் வந்து எதை எழுதினாலும் சரி அவனுடைய எண்ணங்கள், கற்பனைகள், உணர்வுகள் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே எழுதுவர். எழுத்தாளர்கள் வந்து சமூகத்தின் ஒரு அங்கம். சரிங்களா? அபிவக்தி அப்படின்னா வெளிப்பாடு. சரிங்களா? पद्य या गद्य साहित्य दोनों साहित्यकार की शाब्दिक अभिव्यक्ति मात्र है. அதாவது கவிதை மற்றும் உரைநடை இலக்கியம் இரண்டும் எழுத்தாளர்களின் வெறும் வாய்மொழி வெளிப்பாடுதான். சரிங்களா? வெளிப்பாடுகள். वे जिनके बारे में सोचते हैं वही शब्द का रूप लेकर पाठकों तक पहुंचाता है. அதாவது அவர்கள் எதை பற்றி நினைக்கிறார்களோ அது வார்த்தைகளாகவே வாசகர்களை வந்து என்ன செய்கின்றது? சென்றடைகிறது. பாட்கோ தக் பவுஞ்சாத்தா ஹே அப்படின்னா வாசகர்களை வந்து என்ன செய்கிறது? சென்றடைகிறது. சரிங்களா? உன்கே விசாரோக்கோ மூலக்காரன் உன்கா அனுபவ மாத்திரஹே. அதாவது அவருடைய கருத்துக்கள் வந்து அடிப்படை காரணம் அவருடைய அனுபவம் மட்டுமே. சரிங்களா? உன்கா अनुभव इस संसार तथा सांसारिक जीवन से मात्र संबंधित है. அதாவது அவனுடைய அனுபவம் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தோடு, உலகில் வாழ்பவரோடு மட்டுமே என்ன செய்கிறது? தொடர்புடையது. சரிங்களா? சமாஜ் கி பி ஹே. அதாவது சமூகத்திற்கும் சொந்தமானது. சரிங்களா? ஹமாரி பி ஹே. எங்களுக்கும் சொந்தமானது. ஹமாரி मानसिक प्रक्रिया की शाब्दिक अभिव्यक्ति लेखकों से किया जाता है. அதாவது நமது மன செயல்முறையின் நேரடி வெளிப்பாடு வந்து எழுத்தாளர்களால் என்ன செய்யப்படுகிறது. சரிங்களா? அடுத்து लेखकों को किया जाता है. कवि की शाब्दिक अभिव्यक्ति में उनकी सामाजिकता मूल कारण पाता है. அதாவது அவரது சமூகத்தன்மைக்கு மூல காரணம் வந்து கவிஞரின் வாய்மொழி வெளிப்பாடுகளால் காணப்படுகிறது. சரிங்களா? அடுத்து வந்து समाज में रहते हुए सामाजिक अभिव्यक्ति को प्रधानता देना साहित्यकारों को कर्तव्य बनता है. அதாவது சமூகத்தில் வாழ்ம்போது சமூக வெளிப்பாட்டிற்கு முன்னுரிமை கொடுப்பது வந்து எழுத்தாளர்களின் ஒரு கடமை. கர்த்தவிய அப்படின்னா கடமை. சரிங்களா? உபசங்கார் அப்படின்னா முடிவுரை. துனியா கே ஜீவ ஜந்துவோ மே மனுஷ்ய का स्थान सर्वोपरि है. அதாவது உலகில் வாழும் உயிரினங்களில் வந்து மனிதனின் இடம் அப்படிங்கிறது முதன்மையானது. इसमें कभी किसी को कोई संदेह नहीं हो सकता है. அதாவது இதில் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இருக்க முடியாது. மனுஷிய சாமாஜிக் பிராணி ஹே. மனிதன் ஒரு சமூக விலங்கு. சரிங்களா? சமாஜ் மே ரஹனே மாத்திர சே வக் ஜீ சக்தா ஹே. அதாவது இந்த சமுதாயத்தில் வாழ்ந்தால்தான் மனிதன் வாழ முடியும். சரிங்களா? அகேலா வக் நஹி ரக் சக்தா ஹே. தனியாக அவனால் இருக்க முடியாது. சாகித்யக்கார் பி சமாஜ் கா ஹி ஏக் அங்க ஹே. அதாவது எழுத்தாளர்களும் சமூகத்தின் ஒரு அங்கம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜோ சமாஜ் மே பில்குல் நஹி ரஹ்தா ஹே வ சாமாஜிகத்தா கபி நஹி ஜான்தா வ கபி லிக் நஹி சக்தா. அதாவது
எழுத்தாளர்கள் வந்து சமூகத்தில் வந்து வாழவே இல்லாத ஒருவருக்கு சமூகம் அப்படிங்கிறது வந்து தெரியாது, அவருக்கு வந்து எழுதவும் கூட தெரியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த लेखक भले ही अपनी आत्मसंतुष्टि के लिए लिखे लेकिन वह अपने लिए नहीं पाठकों के लिए लिखा जाता है. அதாவது ஒரு எழுத்தாளர் தனது சுய திருப்திக்காக எழுதலாம், ஆனால் அவர் தனக்காக எழுதவில்லை. ஆத்ம சந்திருஷ்டி அப்படின்னா சுய திருப்திக்காக. சரிங்களா? அது வந்து வாசகர்களுக்காக வந்து எழுத்தாளர்களுக்காக எழுதுகிறார்கள், அவர்களுக்காக வந்து எழுதவே இல்லை. சரிங்களா? इसलिए हम बिना कोई शक कह सकते हैं कि साहित्य हमारी मानसिक प्रक्रिया अर्थात विचारों, भावों और संकल्पों की शाब्दिक अभिव्यक्ति है. அதாவது இலக்கியம் என்பது மன செயல்முறையின், அதாவது எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் தீர்மானங்களின் நேரடி வெளிப்பாடு என்று சந்தேகமின்றி சொல்லலாம். சரிங்களா? இந்த எஸ்ஸையை படிச்சுக்கோங்க. தன்யவாத். ஃபிர் மிலேங்கே. மீண்டும் சந்திப்போம்.